ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களா? இதோட பேர் வெதுப்படைக்கு இலை. எங்கள் கிராமத்தில் இந்த இலைக்கு இப்படி தான் பேர் சொல்லுவாங்க. இதை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இதை உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் கூட இந்த இலையை உணவுக்காக பயன்படுத்துகிறாங்க. இதை வச்சு எப்படி ஒரு மருந்து குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு லெமன் சைஸ் புளியை எடுத்து ஃபஸ்ட்டே ஊற வச்சுக்கோங்க. இந்த இலைகளை காம்பு இல்லாமல் கிள்ளிட்டு நல்லா 2-3 தடவை தண்ணியில் அலசி எடுத்துக்கணும். முன்னாடி பின்னாடி பார்த்துக்கோங்க, ஏதாவது பூச்சிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. 2 கைப்பிடி இலைகளை எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 2 கைப்பிடி இருக்க இலைகளை நல்லா எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கணும். நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கணும். அப்போ தான் இதில் ஒரு கசப்புத்தன்மை இருக்கும், அது போகும். அதுக்காக தான் இதை நம்ம வதக்குறோம். இதை நல்லா வதக்கிக்கணும். வதக்கும்போது குழம்பு கசப்பு இருக்காது, அதோட மருத்துவ குணமும் மாறாது, நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும். நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 5-6 பல் பூண்டு, 10-15 வரைக்கும் மிளகு சேர்த்துக்கிறேன். இது உங்கள் காரத்திற்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஆற விட்டுட்டு மிக்சியில் நல்லா மைய அரைச்சிக்கணும். குறைலாம் அரைக்க வேணாம், நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு, இதுவும் நல்லெண்ணெய் தான், 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் எவ்வளோ சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து செஞ்சிங்கனாலும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு 2 வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கணும். நான் இதை மறந்துட்டேன், அதுக்கப்புறம் ஆட் பண்ணேன். நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கிட்டு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மிக்சியில், அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கணும். இன்னுமே கசப்பு சுவை இருந்தால் போயிடும், குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஒரு வதக்கிக்கலாம். இது கூட சேர்த்து இது நல்லா இந்த எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையானதை பார்க்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கேன். புளியை கரைச்சிட்டு அது கூட மல்லித்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு, உங்கள் காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், நீங்கள் வேணால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க. இந்த குழம்பு இந்த இலைகளை சேர்த்து அரைச்சதுனால ரொம்ப திக்காக இருக்கும், நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கூட சேர்த்து சாப்பிட முருங்கைக்காய், மருந்து குழம்புல முருங்கைக்காய் சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே அதோட மருத்துவத்தன்மையும் நம்மளுக்கு கிடைக்கும். முருங்கைக்காய் சேர்த்து மூடி வச்சிடலாம். கொதி வந்ததுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துக்கிறேன். கிராமத்தில் எப்பயுமே பார்த்திங்கன்னா மாங்காய் வத்தல் சேர்ப்பாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கசப்புக்கும் மாங்காயோட புளிப்புக்கும் இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தொண்டை வலி, வயிற்றுப்புண் இருக்கவங்கலாம் இதை சாப்பிடும்போது சீக்கிரமே சரியாயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.